முதுமலை முகாமில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த யானை சந்தோஷுக்கு கிராம மக்கள் கண்ணீர் மல்க விடை கொடுத்தனர். 1971ஆம் ஆண்டு முதுமலையில் பிறந்த யானைக்கு சந்தோஷ் என பெயர் சூட்டப்பட்டு முகாமிலேயே வளர்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானை திடீரென உயிரிழந்தது. அனைவருடனும் நட்பாக பழகி வந்த சந்தோஷ் யானை மறைந்தது வேதனை அளிப்பதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். அரசு மரியாதையுடன் யானையின் உடல் முதுமலை பகுதியிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. கோவையில் டெக்ஸ்டைல் தொழிலதிபர் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமச்சந்திரன் என்பவரது வீட்டில் 14 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ராமச்சந்திரனின் மகளின் பெயரில் தனியார் வங்கியில் வாங்கிய கோடிக்கணக்கான கடன் பல ஆண்டுகளாக திரும்ப செலுத்தப்படாமல் இருந்ததாகவும் திடீரென ஒரே தவணையில் திருப்பிச் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சிஆர்பிஎஃப் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் ராமச்சந்திரனின் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மூலமங்கலத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார், விக்ரம் என்பவருக்கு சொந்தமான பால் ஏஜென்சியிலிருந்து பாக்கெட்டுகளை ஆம்னி வேனில் ஏற்றிக்கொண்டு நன்னிலத்திலிருந்து கூத்தாநல்லூருக்கு சென்றார். விளமல் ஆயுதப்படை மைதானத்தின் அருகே சென்றபோது ஆம்னி வேனில் இருந்து புகை வழியாக தீப்பிடித்து மளமளவென பரவியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். சேலத்தில் காவல் நிலையம் அருகே கடத்தப்பட்ட 9 மாத பெண் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. மதுரை என்பவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையுடன் கடந்த 4ஆம் தேதி அழகாபுரம் காவல் நிலையம் அருகே மேம்பாலத்தின் கீழ் உறங்கினார். அப்போது அவருடைய குழந்தை மாயமான நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பிறகு சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் குழந்தையை எடுத்து சென்றது தெரியவந்தது. விசாரணையில் இந்த வாகனத்தின் உரிமையாளர் பொள்ளாச்சியை சேர்ந்த ரமேஷ் என்பதும் அவர் நாமக்கல் மாவட்டம் துறையூரில் பதுங்கி இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் குழந்தையை மீட்டதுடன் ரமேஷையும் கைது செய்தனர்.